டெய்லியுமே வேலையே செய்யாமல் நம்ம மாதத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை மட்டும் நம்ம வேலை செஞ்சு நம்மளால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் வேலையே செய்யாமல் நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது சாத்தியம் கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே இனிஷியல் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு இனிஷியல் கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை பண்ணிவிட்டாலே போதும். அது பாட்டில் அந்த பிஸ்னஸ் இயங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரில ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய குறைவான மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய தரமான பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்யும் போதோ இல்லை அதை ஒரு வில்லேஜ்லேருந்து சிட்டியில் கொண்டு வந்து விற்கும் போதோ நமக்கு அதிகமான லாபங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்லையும் சரி இல்லை சிட்டிலையும் சரி நம்ம ஊருங்கள்லேயே நமக்கே தெரியும். இப்போது ஒரு பழம் நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபாக்கு வாங்குறோன்னா சிட்டியில் கொண்டு வந்து விற்கும் போது அது 50 ரூபா 60 ரூபான்னு விற்போம், இல்லை ஒரு கிலோ 10 ரூபா 15 ரூபான்னு விற்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் மெலன், தர்பூசணி அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம், கிருணி பழம் சேல்ஸ் பண்ணுறோன்னா நம்ம ஊருங்களில் 3 ரூபா 4 ரூபாக்கு கிலோ நம்ம ஹோல்சேலில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க கிட்ட டைரெக்டாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை கொண்டு நம்ம ஸ்ட்ரீட் சைடில் போட்டோ இல்லை ஷாப்ஸில் ஹோல்சேலாக போட்டோ இல்லை இங்கே இருக்கிற டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு கிலோவுக்கு தாராளமாக 7 ரூபா கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். அப்போது நம்ம ஒரு 2 டன்னு நம்ம சப்ளை பண்ணுறோம் ஒரு வீக்லி அப்படின்னும் போது 14,000 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டில் அப்படின்னும் போது வெறும் ஒரே ஒரு எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பி அப்படின்றது என்னன்னா நமக்கு ஒரு கிலோ கூட கிடையாது, அரை கிலோ தான். ஒரு எல்பின்றது அரை கிலோ. அரை கிலோ இங்கே $8 $9. ஸோ $8 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கே கனடியன் வேல்யூ படி நான் வச்சு கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் $520 ரூபா. ஒரு பழம் எடுத்தோம் அப்படின்னா 1 கிலோ இல்லை 1.25 கிலோ 1.5 கிலோ எடுக்கும். 1000 ரூபா ஒரு பழம் இங்கே ரேட்டு. ஆனால் இந்த பழம் 1000 ரூபா கொடுத்து தான் நம்ம கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. ஆனால் விற்கிறது நம்ம 1000 ரூபாய்க்கு விற்போம்னா 1000 ரூபாய்க்கு விற்க மாட்டோம். ஆனால் இதோடைய ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, கஸ்டம் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் போக நமக்குன்னு வைக்கக்கூடிய மார்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்ஜினே நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு பழத்தோடைய ரேட்டு நம்ம வாங்குகிறோம் இந்திய மதிப்புப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஆனால் அந்த 1000 ரூபா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கிலோவுக்கு நம்மளால் 150 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றது எடுக்க முடியும். ஸோ ஒரு கிலோவுக்கு நம்ம 150 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கிறோன்னா அதே 2 டன்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா. நீங்கள் நம்ம ஊருங்கள்லேயே வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு கொண்டு வந்து விற்கும் போது உங்களுக்கு 14,000 ரூபா வருது வருமானம் அப்படின்னும் போது நீங்கள் வெளிநாட்டுக்கு இதை பண்ணும் போது 3 லட்ச ரூபா. ஆனால் இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணுவீங்க? இனிஷியலாக நம்ம எப்படி ஒரு பையரை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் மலிவாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற சோர்சிங் நீங்கள் பண்ணி வெளிநாட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு பொருள் தேவை. இப்போ நான் இந்த தர்பூசணியே பார்க்குறேன், எனக்கு அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நான் எங்கே அதை சோர்ஸ் பண்ணுவேன்? நம்மளோட ஊரில் தான் நான் பண்ணுவேன். நம்ம ஊரில் எங்கே சீப்பஸ்ட்டாக இது கிடைக்கிது, யார் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கக்கிட்டேருந்து விலை நிலவரம் எல்லாமே வாங்கி இங்கே என்ன விலை இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணிவிட்டு என்னுடைய டாக்குமெண்டேஷன்ஸை நான் பார்ப்பேன். என்னுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு, அந்த லைசன்ஸில் நம்ம ஊர்லேருந்து இந்த பொருளை இங்கே ஏற்றுமதி பண்ணலாமா, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஊர்லேருந்து ஒரு நிர்ணயம் ஏதாவது வச்சுருக்காங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சிலது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். அந்த சீட்ஸில் விளைவிக்கக்கூடிய பழங்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ சைஸ்க்கு தான் பழங்களே இருக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பொறுத்தளவுக்கு 5 கிலோ 6 கிலோ உடையதாக ஒரு பழம் வாங்குவாங்களா? அப்போது $30 $40 கொடுத்து ஒரு வாட்டர் மெலன் யாரும் வாங்க மாட்டாங்க. அது ஒரு கிலோ 1.25 கிலோ இருக்குது அப்படின்னா தான் ஒரு $10 $15 கொடுத்து அதை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டம் சைஸாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னே விளைவிப்பாங்க வாட்டர் மெலான்ஸ்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிளை பொறுத்தளவுக்கு இதுவும் அதே விலை தாங்க. பீஸ் கணக்கு பைனாப்பிள்லாம் பார்த்திங்கன்னா $7 பீஸ் கணக்கு.
மெலாம்பழம் வந்து எல்பி உங்களுக்கு வந்து பீஸ் கணக்கு கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவன் வந்து ஃப்ரூட்ஸை பொறுத்தளவுக்கு வாழைப்பழம், ஆப்பிள், கொய்யா, மாதுளையெல்லாம் எக்கச்சக்கமான விலை இங்கே. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எந்த கண்ட்ரிக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கண்ட்ரியில் நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ்க்கு ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா. இப்போது இந்த ஜிஎம்ஓ சீட்ஸு இதுலேருந்து வரக்கூடிய அந்த கல்டிவேஷன் பண்ணக்கூடிய பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை இவ்வளோ சைஸ் தான் ஒரு பழமே இருக்கணும் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்ஸ் குவான்டிட்டி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுல அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்ஏவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியா, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதா இருந்தாலும் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் உங்களால் ஈஸியாக சப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ்க்கு அங்கே எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து விலை இருக்குது அப்படின்றத, உங்களுக்கு யாராச்சும் உதவி தேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே மார்க்கெட்டோட நிலவரத்தோட ப்ரைஸ் தேவை, ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன டைப்ஸ் ஆஃப் நீங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான ரிசர்ச்சஸ், அதாவது விலை நிலவரம் தேவை இங்கே, அது எப்படி இங்கே மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் இருக்கிறது வந்து கனடாவில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா 30 நாள் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாட்டி சோர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கம் நம்ம எவ்ரி டைம் ஈச் டிரான்சாக்ஷன் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்றது ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் அப்படின்றது ஈஸி கிடையாதுங்க. நம்ம ஈஸியாக அதை மாற்றிக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுமே பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்மளால் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஈஸியாக இல்லை, ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கான உழைப்பும் அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணுறீங்க பிஸ்னஸ் என்ன மாதிரி டைப்ஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டோடைய விலை இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே என்ன மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றத எடுத்து சொல்கிறேன். வேறு ஏதாவது பிஸ்னஸ் டைப் ஆஃப் ஐடியாஸ் நீங்கள் வந்து நான் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, அப்ராடில் என்ன ஃபேமஸாக இருக்குது அதர் தென் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதை தவிர்த்து அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். நான் என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இங்கே நல்லா போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஒரு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. Thank you.